அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள். கார்த்திகை மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் ரிஷபராசி காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ரிஷபராசி, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு. குரு உங்கள் ராசியில் இருக்காரு. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் பாருங்க கடகராசியில் இருக்காங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் விருச்சிக ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல சனி கும்பராசியில் இருக்காரு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல ராகும் மீன ராசியில சஞ்சரிச்சு இருக்காங்க. இதுதான் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரும். சுக்கிரனோட பயிற்சி, ராசி அதிபதியோட பயிற்சி நடக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் வக்ரம் ஆவார். எப்போ நடக்கும்? கார்த்திகை 22, அதாவது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் வக்ர நிலையில் இருப்பார். எப்படி இருக்கும் இந்த மாதம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கையில் தான் முன்னேற்றம் ஏற்படுமா, இல்லை கஷ்டப்படுவீங்களா, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, எல்லாமே நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். ரிஷபராசி, உங்கள் ராசியில் குரு இருக்காங்க. ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால சுக்கிரன் மறைமுகமாக பலம் பெறாருன்னு அர்த்தம். பரிவர்த்தனைங்கிறது கிரகங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இவங்க வீட்டுக்கு அவங்க போயிடுவாங்க, அவங்க வீட்டுக்கு மாறி மாறி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி, அதாவது மறைமுகமாக பார்த்தீங்கன்னா பலம் கிடைக்கும். சுக்கிரன் பாருங்க இந்த மாதம் கார்த்திகை 17ஆம் தேதி பாருங்க உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அதனால இந்த மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். நீங்க ஒன்று நினைச்சிருப்பீங்க, ஒன்று வாங்கலாம், ஒரு பொருள் வாங்கலாம், இங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நடந்திருக்காது. ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும், கவலையப்படாதீங்க. ராசிநாதன் நல்லா இருந்துட்டா தடங்கள் வராதுங்க. பொதுவாகவே ராசிநாதன் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிட்டா எதாக இருந்தாலும் உங்களுக்கு தடங்களுக்கு அப்புறம் தான் நல்லது நடக்கும். ஏதோ ஒரு தடங்கள் வந்துடும், ஈஸியாக கிடச்சிடாது. ராசிநாதன் நல்லா இருந்துட்டா தடங்கள் இல்லாமல் அப்படி லைஃப் ஸ்மூத்தாக போயிடும். பயப்படாதீங்க, இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். ராசியில் பார்த்தீங்கன்னா ஒளிகிரகம் இருக்கிறதும் ராசிநாதன் மறைமுகமாக பலம் பெறுறதும் இந்த மாதம் 17ஆம் தேதி கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி சுக்கிரனும் பலமான ஒரு இடத்துல பாகிஸ்தானத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் காமிக்குது. அதிர்ஷ்டம் கிடைக்கும், நல்லது நடக்க போகுது. ஆரம்பத்திலேருந்தே சில விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேத்துக்கு 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய நல்லது நடக்கும். ஆரம்ப பகுதியிலே ஒரு சில பேத்துக்கு நல்லது நடக்கிறத பார்க்க முடியும். நல்லதே நடக்கலைங்க சார், கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் 17ஆம் தேதி கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரும். நிறைய நல்லது நடக்கிறது உங்களால் பார்க்க முடியும். பொறுமையா இருங்க, உங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறும். சரிங்களா? உங்க ராசிக்கு பாருங்க 7ஆம் அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்து நீச்சமாகிறாரு. அதனால திருமண வரன் பார்த்துட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். இந்த மாதம் ஜாதகம் எதுவும் செட் ஆகலைங்க சார், வரன் அமைய மாட்டேங்குது, எவ்வளோ போராடுறோம், எவ்வளோ எஃபர்ட் போடுறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம், அடுத்தவங்களுக்குள்ள நல்லபடியாக கல்யாணம் நடந்துருது, நிச்சயம் பண்ணிடுறாங்க. ஆனால் எங்களுக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது. எங்களோட வயசு கம்மியாக இருக்கவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நிச்சயம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் எங்களுக்கு எதுவும் நல்லது நடக்கலன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு பிரச்சனை இந்த மாதிரிலாம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் ஒரு சில பேருக்கு தாமதமாகும், ஒரு சில பேருக்கு எல்லாத்துக்கும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஒரு சில பேருக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வந்துடும். 7ஆம் அதிபதி தான் கெட்டு போயிருக்காரு, ஆனால் 7ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. அது ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு. அதனால கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க யோசிச்சு முடிவெடுங்க. அவசரப்பட்டு வரன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்கிற அந்த முடிவுக்கு எடுத்துட வேண்டாம். சரிங்களா? அதனால் யோசிச்சு முடிவெடுங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது குரு பார்வையில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்புங்க. குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருந்தவங்க குலதெய்வ கோயிலுக்கு போக முடியும். புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் புத்திர பாக்கியம் ஒரு சில பேத்துக்கு அமைஞ்சிடும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி சூரியன், அவர் பாருங்க 7ஆம் இடத்துல இருக்கார். குருவோட பார்வையில் இருக்கார். இதுக்கு பேர் சிவராஜ் யோகம். சூரியனு குரு நேருக்கு நேர் பார்த்துட்டாங்கன்னா சிவராஜ் யோகம்னு அர்த்தம். இந்த மாதம் நல்ல ஒரு மாதமா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதோ ஒன்று எழுதியிருப்பீங்க, கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்க, அரசாங்க வேலை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி வாகனம் வாங்கலாமான்னு கேட்குறீங்க. நல்ல ஒரு வாகனம் அமையும். 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி. நான் எப்போ வண்டி வாங்குவேன், நான் எப்போ வீடு கட்டுவேன், எப்போ நான் சொத்து வாங்குவேன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு ரிஷபராசி நேயர்கள் இந்த மாதம் அமைஞ்சிடும். நான் ஏன் ஒரு சில பேருக்கு சொல்றேன்னா, அவங்க ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு கன்ஃபார்மா இந்த மாதம் நல்லது நடக்கும். கெட்ட அவயோக கிரகங்களோட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனைகள் இருக்கும். அதனால உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க, என்ன தசாபுத்தி போகுது, வயசு என்ன, அதெல்லாம் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா?
இப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்புங்க. ஒரு சில பேருக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். தந்தை மூலமா நல்லது நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதம். ஏன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் வர போறாரு. 9ஆம் அதிபதியும் நல்லா இருக்காரு. சூரியனும் நல்லா இருக்கிறதுனால தந்தையோட பூர்வீக சொத்து கைக்கு வருது. முன்னோர்களோட சொத்து கைக்கு வருது. தந்தை மூலமா உதவி கிடைக்கிறது. இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதம். அதே மாதிரி வந்து பாருங்க, உங்களுக்கு சனி 10ஆம் இடத்துல இருக்கிறது, தொழில் ஸ்தானத்தில் இருக்குது. தொழில் நல்லா இருக்கும்னு காமிக்குது. கவலைப்படாதீங்க. நிறைய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சூரியனும் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் நிறைய லாபங்களை கொடுக்க போறாருன்னு காமிக்குது. சரிங்களா? அதிர்ஷ்டம் கிடைக்கும், நிறைய லாபம் கிடைக்கும். 2ஆம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வரன் தேடி வரும். சரிங்களா? அதனால நல்ல ஒரு மாதம் சொல்லலாம். வேலை இல்லாமல் இருக்கீங்க நிறைய பேர், இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்குங்க. அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆரம்ப பகுதியிலேருந்து முயற்சி பண்ணுங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே நிறைய நல்லது நடக்கும். ஆரம்ப பகுதியிலே ஒரு சில பேத்துக்கு ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஒரு சில பேத்துக்கு நல்லது நடந்துடும். ஒரு சில பேத்துக்கு 17ஆம் தேதிக்கு அப்புறம், கார்த்திகை 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்லது நடக்கிறது உங்களால் பார்க்க முடியும். அதில் சந்தேகமே கிடையாது. நல்ல ஒரு மாதம். பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க, முதலீடு போட்டிருப்பீங்க, பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு லாபம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதம் லாபம் கிடைக்கும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் ஒரு வளர்ச்சி இருக்கிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும். சரிங்களா? உங்க கஷ்டமெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். நல்ல மாதம், சிறப்பான மாதம். வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாடு போக முடியல, வெளிதேசம் போக முடியல, படிக்கிறதுக்காக போகணும்னு நினைச்ச முடியல, வேலைக்காக ட்ரை பண்ண முடியல, சொந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்க அத்தனை பேத்துக்கும் இந்த மாதம் சொந்த தொழில் டெவலப் ஆவீங்க. வெளிநாடு போக போறீங்க, படிக்கிறதுக்காக வெளிநாடு போறது, வேலை செய்யறதுக்காக வெளிநாடு போறது, அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் தான். பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்களுக்கு இந்த மாதம் விசா பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு விலகி விசா கைக்கு வரும். சரிங்களா? நல்ல ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. நினைச்சதெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும். உங்க ஆசை, உங்க கனவு, உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். உத்தர பாக்கியம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். வாகனம் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதம் கார்த்திகை மாதம். பெருசாக குறை சொல்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாதுங்க. 7ஆம் அதிபதி நீச்சமா இருக்கிறதுனால மட்டும் ஒரு சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மைனஸ் வரும், சண்டை சச்சரவு வரும். வரன் பார்க்கும்போது கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. அவசரப்பட்டு வரன் தேடிட வேண்டாம். வரன் ஒரு சில பேர் இவ்வளோ வருஷமா பார்த்துட்டோம், ட்ரை பண்ணிட்டோம், சரி இந்த வரனேச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மைண்டுக்கு வரும். அதனால அவசரப்பட வேண்டாம். சரிங்களா? 7ஆம் அதிபதி நீச்சமா இருக்கிறதுனால அவசரப்பட்டு இந்த ஜாதகமே ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துட வேண்டாம். யோசிச்சு முடிவெடுங்க. ஆனால் திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைக்கூடி வரும். நல்ல வரணும் ஒரு சில பேர்த்துக்கு வர்றதை பார்க்க முடியும். ஏன்னா 7ஆம் இடத்தை குருவும் பார்க்குறாரு. அதனால திருமண முயற்சி மட்டும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. மற்றது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. வருமானமும் வரும் உங்களுக்கு. ஏன்னா 2ஆம் அதிபதி புதனும் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால வேலையில் ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன், பதவி உயர்வு, சேலரி இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையே இல்லாமல் இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு வேலை, தரமான வேலை கிடைச்சிடும். கவலைப்படாதீங்க. ராசிநாதன் நல்லா இருக்கார், எதையும் சமாளிக்க முடியும், பயப்படாதீங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்கு உண்டான பலன், பொதுவான பலன் தான் நம்ம பார்த்தோம். அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும். சரிங்களா? எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சில விஷயங்கள்லாம் தெரியும். அதாவது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, என்னென்ன சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு, என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, நல்ல கொடுப்பனையில் இருக்கீங்களா, கெட்ட கொடுப்பனையான்னு சொல்ல முடியும். அதாவது நல்ல கருமால பிறந்திருக்காங்களா, கெட்ட கருமால பிறந்திருக்காங்களான்னு நம்ம தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் 100% துல்லியமாக சொல்ல முடியும். கோச்சார பலன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக பார்க்குறோம். ராசி பலன்கிறது நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம், சந்திரன் வச்சு பார்க்குறோம். லக்னம்ங்கிறது உயிர், ஆன்மா. ராசிங்கிறது உடல். அப்போ இந்த உடலுக்குள்ள இருக்க அந்த உயிர் வந்து இந்த பிறவியில என்னென்னலாம் அனுபவிக்க போகுங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? என்ன தொழில் பண்ணுவாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்க, எதில் அதிகமாக சம்பாதிப்பாங்க, என்ன பிஸ்னஸ், அதே மாதிரி என்ன வேலைக்கு போனால் அவங்க செட்டில் ஆவாங்க, எதில் அதிகமாக வருமானம் கிடைக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு தான் போகணுமா, திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், வெளிநாட்டு பிரயாணம் எப்போ அமையும், வெளிநாட்டிலே செட்டில் ஆவாங்களா இல்லை உள்நாட்டில் செட்டில் ஆவாங்களா, அதே மாதிரி வந்து பாருங்க வேலையில் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு, சேலரி இன்க்ரிமெண்டல் எப்போ கிடைக்கும், குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எப்போ விலகும், பணம் எப்போ வரும், முக்கியமாக சொல்லப்போனால் பணம் எப்போ வரும், கடன் எப்போ அடைபடும், எப்போ ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், இதெல்லாமே அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சில விஷயங்கள், சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும். அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. அதனாலதான் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகம் வந்து பாருங்க ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள் தான் மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இப்போ ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டா டீப்பா தெளிவா சொல்ல முடியும். சரிங்களா?
நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க சார். ஒரு சில பேர் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது எதுவும் செட் ஆக மாட்டேங்குதுங்க சார். நீங்கள் நல்லா சொல்கிறீங்க, ஆனால் கெட்டது நடக்குது. ஒரு சில பேர் நீங்கள் கெட்டதாக சொன்னீங்க, நான் இந்த மாதம் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கிறது தசா புத்தி தான். தசையை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தியை நடத்தக்கூடிய கிரகமும் தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கும். நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா ஜாதகத்தை பார்த்து தெளிவாக சொல்லிடலாம். தசாபுத்தி ரொம்ப முக்கியம். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி ஒருத்தருக்கு தசாபுத்தி நடக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துச்சுன்னா கூட பாவகிரகத்தோட சம்பந்தம் இல்லாம சுபகிரகத்தோட சேர்க்கை இருந்துச்சுன்னா ஓரளவு சமாளிக்க முடியும். இப்ப 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்து பாவகிரகரோட சேர்க்கை இருந்துச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். லக்ன சுபர்களோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா ஜாதகர் நல்லா இருக்க போறாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரிங்களா? நேரம் நல்லா இருக்கா கெட்ட நேரமா, நல்ல கர்மாவை அனுபவிக்கிறீங்களா கெட்ட கர்மாவை அனுபவிக்கிறீங்களா, ஜாதகத்தை பார்த்தா துல்லியமா சொல்லிடலாம். கோச்சார பலன் வந்து ஒரு 15% 20% கண்டிப்பா பேசும். அவங்கவுங்க சுய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா 80லேருந்து 85%. இது ரெண்டு மேட்ச் பண்ணாதான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? லைஃப் இனிமேல் எப்படி இருக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, எந்தெந்த நேரத்தில் நல்லது நடக்கும், கெட்ட நேரம் நடக்கும்போது எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எல்லாமே டைம் தாங்க. நேர காலம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? ஒரு சில பேருக்கு திறமை இருக்கும், முன்னேற முடியாது. திறமையும் அறிவு இல்லாதவங்க பாருங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு சொகுசான வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. திறமை இருக்கவங்க அனுபவிக்க முடியாது. என்ன காரணம்? கர்மா தான். அவங்க வாங்கிட்டு வந்து வரம் அது. நேர காலம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அதுதான். அது ஜாதகத்தை பார்த்தா தான் நேரங்காலத்தை பார்த்து நம்ம என்ன ஏதுன்னு துல்லியமா சொல்ல முடியும். சரிங்களா? உங்க பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம அக்யூரேட்டா 100% துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் உங்க லைஃப் எப்படி, பாசிட்டிவா நெகட்டிவா, எப்போ நல்ல நேரம் வரும், கெட்ட நேரத்தில் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எல்லாமே அக்யூரேட்டா தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.